காலை வணக்கம் நண்பர்களே. வயிற்றுல படிக்கட்டு இருக்கிற சவாலாக 4 நாள். இன்னைக்கு சீக்கிரமாக 9 மணிக்கு எழுந்துச்சிட்டேன். உடனே பல்ல தேய்ச்சிட்டு பழத்தையும் சாப்பிட்டு காலையிலே ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு வந்ததும் நேற்று நம்ம ஜாலிக்கு வந்து சாகசம் பண்ணானா உடம்பு ஃபுல்லாக மூடி வச்சிருக்கான். அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இன்னும் திருந்தலமாம்மா, அந்த டெம்ப்ளேட் தான் அவனுக்கு. அப்புறம் படிக்கட்டு விடுற பேச்செல்லாம் போட்டு பாயம் சுட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெளில வந்து சரியான வெயில். அப்படியே போகிற வெளில பொறுக்கிறதுக்கு ட்ரைனிங்கு. நான் கொஞ்சம் நல்லா பொறுக்கிறேன்னு கடைக்காரன்னு சொன்னார். இன்னும் போக போக ரொம்ப நல்லா பொறுக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எனக்கு வாழ்த்துங்கள். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், காய்கறி வாங்குறத விட கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும், அதுவும் ஃப்ரீயாக வாங்கணும். அதிலே நான் தேர்ச்சி பெற்றேன். அடுத்து கறிக்கடை தான். அங்கே ஒரு கத்தியை வாங்கி ஒரு காமெடி எனக்கு ஒழுங்காக வெட்ட தெரில. பிறகு வீட்டுக்கு வந்து முட்டைக்கு ஒரு குளியில் போட்டு அப்படியே கொதிக்க தண்ணியில் போடணும். அடுத்து அவஞ்சதும் சாப்பிட்டு வெள்ளக்கறி எனக்கு, மஞ்சக்கறி நாய்க்கு. அப்புறம் கை காலை கழுவிட்டு மதிய சமையலுக்கு கேரட்டு, தக்காளி, கோழிக்கறி என்னென்ன பொடி வேணுமோ எல்லா பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும் 10 நிமிஷத்துக்கு. எண்ணெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதான் நம்மளோட டயட் ரெசிபி. அடுத்து வீடியோ எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு மதிய உணவையும் சாப்பிட்டு வழக்கம் போல் கனவு உலகத்தில் ஒரு ரவுண்டு. பிறகு சாயந்தரமே எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஜிம்மில் பயங்கர கூட்டம், அதில் உடற்பயிற்சி வீடியோ எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. அடுத்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு உறக்கத்தை போட்டாச்சு. என்னடா வெறும் பாத்திரத்தை கட்டணும்னு நினைக்கிறீங்க, பயங்கர பசி, அதான் சாப்பிட்டேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.